நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. பேதுருவோட படகுல இயேசு கிறிஸ்து ஏறி ஜனங்களுக்கு போதகம் செய்து கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கலிலியா கடலோட ஆழத்துக்கு கொண்டு போய் மீன்களை பிடிக்க சொல்லியிருப்பாரு. பேதுரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நைட்டு ஃபுல்லா நாங்க வலை வீசியும் ஒன்றும் கிடைக்கல, இருந்தாலும் நீங்க சொல்றீங்களேங்கிற வார்த்தைக்காக நான் வலையை வீசுறேன்னு வீசியிருப்பாரு. வலைகள் கிழியத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டிருக்கும். இதை பார்த்து பேதுருவும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பயந்து போய் பிரமிச்சு இயேசு கிறிஸ்து கிட்ட பேதுரு சொல்லியிருப்பாரு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே ஏசப்பா சொல்லியிருப்பாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் சீஷனாக பேதுருவை அவர் அழைச்சிருப்பாரு. இதுல இருந்து நம்ம இந்த இன்சிடென்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, காட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் நேச்சர். செகண்ட், பேதுருவோட ஒபீடியன்ஸ். கர்த்தர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக அப்படியே அவரோட வார்த்தையை ஒபே பண்ணி வலையை வீசியிருப்பாரு. தேர்ட் வந்து அவரோட பாவத்தை அவர் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஹி அக்செப்டட் ஹிஸ் சின்ஸ். நான் பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அவர் அறிக்கை பண்ணியிருப்பார். ஃபோர்த் வந்து கடலோட கரைக்கு அவங்க வந்த பிறகு அவங்களோட பிலாங்கிங்ஸ் அவங்க அப்படியே விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே போயிருப்பாங்க. ஃபோர்த் ஒன் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணது. நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இருப்போம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இதே தான். இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை நம்ம அப்படியே ஒபே பண்ணி நம்மளோட பாவங்களை நம்ம விட்டு அவரை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம போய் பிளெஸிங்ஸ் அவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவரே நமக்கான பிளெஸிங்ஸை அவரே கொடுத்துருவார். காட் பிளெஸ் யூ.